ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர். வேர்ல்டு ஃபயர் ஆயிந்தியா போயிந்தியான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புஷ்பான்னா பிராண்ட். புஷ்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்துட்டு 2021ல் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னாக்கா, செம்மரம் வெட்டுற ஒரு கேரக்டர், ஓகேங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அங்கே 2-3 பேர் இவர் இன்சல்ட் பண்ணதால அந்த கூலி வேலைக்கு முதலாளி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டீலர் ஆகுறாரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு எஸ்பி ஒருத்தர் வர்றாரு. எஸ்பி வந்ததுக்கப்புறம் இவருக்கும் ஒரு சண்டே ஆயிடுது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றது தான் ஒரு பார்ட் 2 கண்டினியூவாக வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இதே மாதிரி தான். இப்போ ஃபகத் ஃபாசில் இருப்பாரு, நம்ம புஷ்பா இருப்பாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டே தான் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு 2000 டன்னு சரக்கு இவன் வந்து புஷ்பா வச்சிருப்பான். இதை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அமுச்சு விடணும். அதை நம்ம போலீஸு ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுவார்னாக்கா, அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவரை தாண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்து சொல்கிறாங்க. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுலேருந்து நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரும்னு வெயிட்டிங்லேயே வெறியாக்கி விட்டாங்க. ஒரு வழியாக இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3 இந்த படத்தோட 2-3 அப்டேட் விட்டுருந்தாங்க. என்னன்னாக்கா சாங் அப்டேட் விடுறது, ட்ரெய்லர் அப்டேட் விடுறது. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல, தமிழ் ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதுதான் உண்மை. படத்தோட ட்ரெய்லரும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. படத்துலேருந்து ரிலீஸ் ஆன 2-3 சாங்ஸ் அது எதுவுமே வந்து பெருசாக முதல் பாகத்தோட கம்பேர் பண்ணும்போது இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் மிகப்பெரிய அணுகுண்டு எதுனாக்கா படத்தோட டியூரேஷன் 3.5 மணி நேரம்லாம் எப்படா உட்காருது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு பீதியே உருவாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட பயமாக போச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் வந்து பயந்துட்டு தான் போயிட்டு இந்த படத்தை உட்காந்த ஃபர்ஸ்ட் ஹாப் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நினைக்கிறேன், போனதே தெரில. அந்த அளவுக்கு வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். எல்லாருக்குமான படமாகவும் இது வந்து அமைச்சிருந்தாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கும், அதாவது ஃபேமிலி என்டர்டெய்னர் அவங்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஓகே ஆகணும். எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணணும். நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி தெலுங்கு, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களையும் கவர் பண்ணணுன்ட்டு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஒன் ஆஃப் த மெயின் பாசிட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா வச்சிங்களேன், இதோட செட் ஒர்க் தான் நான் சொல்ல முடியும். செட் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம், கோரியோகிராஃபி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மெயினாக இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அந்த மரம், அந்த வந்து செம்மரம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வேற லெவலில் காட்டியிருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுன்னும் போது அது எந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மரம் காட்டினாங்க. பட் வந்து இந்த பார்ட்டில் ரொம்ப ஒரு 2000 டன்னு அவ்வளோ செம்மரத்தை காட்டின விஷயம்லாம் வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த கட்டியும் போட விடுவாங்கல்ல, இதில் வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் அந்த புஷ்பா டீம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஒர்க்கு, ஓகேங்களா? கொஞ்சம் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படல. அந்த புஷ்பான்ற ஒரு படத்துக்காக 5 வருஷம் வந்து எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த எஃபர்ட்டுக்கான பாராட்டு இந்த படம் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர், நம்ம சுனிலோட கேரக்டர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகபதி பாபு அவர் வர்ற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புஷ்பா, அதுக்கப்புறம் நம்ம புஷ்பாவோட அவங்க அம்மா கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணன் கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த கடையோட ஒட்டு போகுது. எதுவுமே வந்து தேவையில்லாத கேரக்டர் அப்படின்லாம் எதுவும் கொண்டு போகாமல் அடிஷ்னலாக வந்து பார்ட் 2 அப்படின்னும் போது ஒரு 10 கேரக்டர் உள்ள போடலாம், 10 ஹீரோயிசத்தை கொண்டு போகலாம், வில்லனுங்களை உருவாக்கலாம், அந்த மாதிரிலாம் உருவாக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இதில் போட்டு அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் மூவை வந்து டெவலப் பண்ணி போனது இன்னும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துக்கு இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. தமிழ் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அல்லரிஜினு கூட அத்தனை பேர் கத்தலை. ஆனால் ஷீலா வந்தப்போ தேட்டரே கத்தினானுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்த சீன் அப்படி
அவங்க அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கொரியோகிராஃபிலாம் நல்லா, குறிப்பாக சொல்லணும்னா புஷ்பா அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே வந்து படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகேவா அப்படின்னு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டெவலப் பண்ணி நல்லா பக்கா பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவாக நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.5 மணி நேரம்ன்றது கதையோட பார்க்கும்போது ஓகேவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஓகேவா இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில லேக்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக சொல்லணும்னாக்கா இந்த படத்தை புஷ்பான்ற அந்த கேரக்டர் அவரோட தன் வாழ்க்கையில் அவர் படுற கஷ்டத்தையும் வலிவேதனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எதுக்குற எதிரிகள், இதை பற்றின விஷயம் தான் வந்து இந்த புஷ்பா 1 2 அப்படின்னு நம்ம கொண்டு போகிற விஷயம். இதில் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு தான் 2-3 சாங் போடுறாங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நல்லா ஓகேவா இருந்தாலும் செகண்ட் பார்ட்டில் சாங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் வந்து உண்மை. நீங்கள் ஏற்றுக்கலனாலும் அதுதான் உண்மை. எனக்கா சாங் எதுவுமே சுத்தமாக வந்து செட் ஆகலை. சாங் வர்ற சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேகாக இருக்குது. படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சாங்கை போட்டு எல்லாரும் வந்து வெளில கிளம்புற மாதிரி, இடத்த விட்டு எழுந்துக்கிற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் நடந்து போச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயினஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் டிஎஸ்பி அவர் என்னதான் வந்து மியூசிக் போட்டு என்னதான் வந்து சாங் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து இந்த பாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து சாம் சிஎஸ் வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. அவரோட ஒர்க் வந்து ஒரு சில இடங்களில் ஓகேவா இருந்துச்சு, நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பார்த்த அந்த ஒரு பிஜிஎம் மாதிரியும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரியும் இந்த படத்துக்கு கொஞ்சம் அமையலையோ அப்படிங்கிற விஷயம்தான் வந்து இது படத்தோட மெயினஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு படமாகவே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. அது வந்து மற்ற ஆடியன்ஸ், ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ், ஒரு தமிழ் ஆடியன்ஸ் அதை ஏற்றுப்பாங்களான்றது அது டவுட்டு. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாற்றிருந்தாங்கனாக்கா உண்மையாலே இது ரொம்ப இன்னும் பயங்கரமான ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக இருக்கும். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து கொஞ்சம் முடிச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், படம் வந்து இன்னும் நல்லா பெட்டராகவே நல்லா வந்திருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெட்டரான ஒரு நல்ல மூவியாக தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அந்த 3.5 மணி நேரம் அதை பார்த்துட்டா வந்து மக்கள் பயப்படுறது. ஸோ அந்த பயம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்கார வச்சு நல்லாவே சூப்பராக பண்ணுறாங்க. என்ன இடையில அந்த சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் பல கடிச்சு அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னலான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எமோஷனல் சீன் தான் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எனக்கா அந்த ஒரு அப்பா பேர் இல்லாமல் வளர்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பையன், அவன் வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்டுருப்பான் பார்த்தீங்களா. ஒரு அப்பா இல்லை, அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் அவன் அசிங்கப்பட்டிருப்பாங்க. கடைசியாக வந்து அவனுக்கு தான் அப்பா பேர் அவனுக்கு கிடைக்கும் போது அவன் படுற அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற லெவல். அதை வந்து ஆக்டிங் வைஸ் அந்த இடத்துல நான் வந்து அல்லு அர்ஜுனை ஒரு பர்ஃபார்மராக பார்த்தேன். அந்த சீன் ரொம்பவே நல்லா பக்கா பண்ணிதாரு. இவன் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அவங்களோட கேரக்டர்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேசுறதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்களில் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. அது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டயலாக், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சீனு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டன் சீனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே A to Z நான் தாண்டா ஹீரோ, இந்த படத்துக்கு நான் தாண்டா பண்ணுவேன்ற மாதிரி இறங்கி பண்ணியிருக்கிறாரு. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்டு கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.